ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சாந்தி சண்டல் விலாக்ஸ். பொதுவாக முருங்கைக்கீரையை இயற்கை ஊட்டச்சத்து பெட்டகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா முருங்கைக்கீரையில் நிறைய இரும்புச்சத்து, கால்சியம், நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, ரத்த சோகையை தடுக்குது, சர்க்கரையோட அளவை நமக்கு கட்டுப்படுத்தி கொடுக்குது. அதோட முக்கியமாக போன்ஸுக்கும் போனோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால முருங்கைக்கீரையை இயற்கை ஊட்டச்சத்து பெட்டகம் அப்படின்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது இல்லையா? அந்த அளவுக்கு முருங்கைக்கீரையில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம முருங்கைக்கீரையை ரெகுலராக ஏதாவது ஒரு வகையில் நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னாலே நமக்கு நல்ல ஒரு உடல் பலம், மனநலம், இது எல்லாமே நமக்கு கிடைக்கிது. முடி உதிர்வை கட்டுப்படுத்துது. இன்னைக்கு நான் முருங்கைக்கீரையில் துவையல் செஞ்சுருக்கேன். வாங்க இந்த துவையல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு வீட்டில் எப்பொழுதும் யூஸ் பண்ணுற சமையல் ஆயில் போட்டிருக்கேன். அதில் ஒரு துண்டு பெருங்காயத்தை ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்துக்கலாம். 1.5 ஸ்பூன் வர மல்லி சேர்த்துருக்கேங்க. நான் என்னோட அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டால், முருங்கைக்கீரை நல்லா இறுக்கி ஒரு கைப்பிடி அளவு பிடிச்சோம்னா எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு 1.5 ஸ்பூன் வர மல்லி, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் சீரகம். இது எல்லாம் எண்ணெயில் பொரியட்டும். எண்ணெய் கொஞ்சம் நான் தாராளமாக விட்டுருக்கேன். இதோட 5 பட்டை மிளகா, அதாவது காஞ்ச மிளகா 5 எடுத்திருக்கேன். 2 காஷ்மீரி மிளகா சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகா காரம் கொடுக்காது, பட்டு 5 பட்டை மிளகா, 2 காஷ்மீரி மிளகா சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். முதல்ல மிளகா நல்லா செவந்து வந்தோன்னா மிளகாவை தனியாக நம்ம எடுத்துருவோம். கீரையை நம்ம ஏதாவது ஒரு வகையில் உணவில் சாப்பிட்டுட்டே வரணுங்க. எந்த கீரை கிடைக்குதோ அனைத்து கீரையுமே நமக்கு மிகவும் பயனளிக்கக்கூடியது. அதில் பர்டிகுலராக சொல்ல போனோம் அப்படின்னா முருங்கைக்கீரையில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு முன்னாடியே சொன்னது மாதிரி. இப்போ மிளகா நல்லா சவந்துடுச்சு, இதை எடுத்துடலாம். ரெகுலராக 48 டேஸ் முருங்கைக்கீரை சாப்பிட்டு வந்தாலே முடி உதிர்வு கட்டுப்படுத்துங்க. முடி அளவுக்கு அதிகம் வளர்றதுக்கு இந்த முருங்கைக்கீரை நிறைய ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடலைப்பருப்புலாம் நல்லா சவந்துட்டு, இப்போ ஒரு 20 சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக கம்பல்சரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 20 சின்ன வெங்காயம் நான் இதில் சேர்த்துருக்கேன். அதோட 10-20 பூண்டு பல், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் செவந்து வரணும். இப்போ ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். பொதுவாக குழந்தைங்க கீரையை கொடுத்தா 8 தூரம் ஓடுவாங்க. கண்டிப்பாக ஐயோ கீரையா வேண்டாம் அப்படின்னுட்டு ஓடுவாங்க. கீரை பொரியலோ, கீரை சாதம் அல்லது கீரை சாம்பார், தண்ணி சாறு இது மாதிரிலாம் வச்சா. ஆனால் இது மாதிரி துவையலை அரைச்சி கொடுத்தீங்கன்னா, கீரைன்னு சொல்லாமலே வச்சு சூப்பராக நெய் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக இன்னொரு தட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. டிஃபன் பாக்ஸ்ல நீங்கள் வச்சு கொடுக்கறதுக்கும் ரொம்பவே ஆப்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸில் பாதி, அதாவது சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். இதையுமே இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் இப்போ தக்காளி பழம், சின்ன தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க, பெரிய தக்காளி பழமாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளி பழத்தையும் சேர்த்து இதில் நல்லா வதக்கலாம். நான் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பொருள், நல்ல ஹெல்த்தியான பொருளை மறைச்சி தாங்க கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது தேவையில்லாத பொருளை ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படி இப்படின்னு வாங்கி சாப்பிட்றவங்க நமக்கு இந்த கீரையெல்லாம் பாருங்களேன், ஏதாவது சொல்லி மறைச்சி அது இதுன்னு பொய் சொல்லி ஏமாற்றி கொடுக்குற காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஸோ குழந்தைங்களுக்கு இது மாதிரி நீங்கள் துவையலை அரைச்சி சாதத்தில் போட்டு நெய் போட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்குங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் முருங்கைக்கீரையை உருவி நல்லா வாஷ் பண்ணி நல்லா இறுக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு அப்படியே உள்ளங்கையில் அப்படி எடுத்து அந்த பாருங்க அப்படி இறுக்கி பிடிச்சா வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் முருங்கைக்கீரையை எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். இது முருங்கைக்கீரை துவையல்னே தெரியாதுங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ரெகுலராக நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்மளோட எலும்புக்கெல்லாம் ரொம்ப வலுவை கொடுக்கக்கூடியதுங்க. இந்த மூட்டு வலி, எலும்பு தேய்மானம், இதில் இதெல்லாம் நம்மளை பாதுகாக்கிறது முக்கியமாக இந்த முருங்கைக்கீரையில் நிறைய இருக்குது. ஸோ முருங்கைக்கீரை அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் உள்ளது. அதனால தான் அதை இயற்கை ஊட்டச்சத்து பெட்டகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். டோட்டலாக ஒரு 5 நிமிஷத்துலேயே இது ரெடி ஆகிடுங்க நமக்கு. இப்போ முருங்கைக்கீரை பாருங்க, உங்களுக்கு அது வெடிக்குது பாருங்க, தெரியுதா? பட் பட் பட்னு வெடிக்குது அது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதங்கின பிறகு நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் முருங்கைக்கீரை எந்த அளவுக்கு குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதற்கு தகுந்தது மாதிரி பொருட்களை எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவோ குறைச்சலோ சேர்த்துக்கோங்க.
இப்போ தாராளமாக இப்போ நான் போட்ட அளவு அப்படிங்கிறது தாராளமாக 3லேருந்து 4 பேர் வரைக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்குங்க. இப்போ நல்லா ஆற வச்ச பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரொம்ப நைஸ் பேஸ்டெல்லாம் அரைக்க வேண்டாம், தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணியெல்லாம் சேர்க்காமலே கொஞ்சம் வந்து ஒரு கொரகொரப்பு தன்மைங்கிறது இருக்கணும். அப்போ தான் அது வந்து நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால ரொம்ப மைய குழன்னு அரைச்சோம் அப்படின்னுட்டு அரைக்க வேண்டியதில்லை. பாருங்க, செம்மையா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. சூப்பரா இருக்கு, பார்க்கவே அருமையா இருக்கு. பார்த்தீங்களா, பக்காவா இருக்கு. பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கு முருங்கைக்கீரை வாசனையும் கிடையாது. முருங்கைக்கீரையில உள்ள அந்த அதாவது சில கீரைகள் வந்து கொஞ்சம் கசப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரியும் கிடையாது. நிஜமாவே இது முருங்கைக்கீரையில தான் பண்ணுனதா அப்படிங்கிறது நம்ம சொன்னா மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு டேஸ்ட் அற்புதமா இருக்குங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய வயசானவங்க வரைக்குமே இதை தாராளமாக ரெகுலராக சாப்பிடலாம். அதே மாதிரியே வந்து நான் முன்னாடியே ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று நான் போட்டிருந்தேன் இன்னைக்கு, ஒரு முருங்கைக்கீரையை பற்றின, அதாவது முருங்கைக்கீரைன்னு இல்லை, கீரையை பற்றின ஒரு ஷார்ட்டுமே வந்து நான் இன்னைக்கு மதியானம் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். தாராளமாக போய் பாருங்கள். அதில் நான் சொன்ன விஷயம் வந்து ஏற்புடையதாக இருக்குதா அப்படிங்கிறதையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா கீரை சாப்பிட்டா நைட்டில் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க, அதை பற்றின அந்த விஷயத்தை தான் நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் பார்க்காத நீங்கள் போய் ஷார்ட்ஸ் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அது பாருங்கள், நல்ல நெய் தாராளமாக குழந்தைங்களுக்கு நெய் கொடுங்க. நெய் நல்லது தான், ஓகேவா. பெரியவங்களா உள்ளோம் நீங்கள் வந்து நெய் எனக்கு அதாவது சேர்த்துக்க மாட்டோம், ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் நெய்யை அவாய்ட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு நெய் நிறைய கொடுங்க. நிறைய இப்படி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குங்க. நெய் வந்து பாது சேர்த்துக்கிறதுலையும் தப்பே இல்லை பெரியவங்க சேர்த்துக்கிறதுல. அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.